சண்டாளன்னு பாடக்கூட பாடல பாடல விடு. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம். கள்ளத்தனம் செய்யும் எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போகலாம், அங்கே போனால் குறுக்கெல்லாம் கூடிக்கிட்டு ஐயா இந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சா? அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது. சண்டாளன்னு பாடக்கூட பாடல பாடல விடு. வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடின் சதிகாரன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடின் சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்கப்படும். ஓடு வா, என் செல்போன் எடுத்து பாரு, எடுத்தோன்னா பாரு. அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிராக உங்க மேலிடம். பல மேலிடம் கீழிடமா இருக்குடாப்ப. போய் பீச்சில் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்று நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருக்கேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியார். தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம், விட்டுருவோம். இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடும் சனியன்னு பாடுங்க. பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணுமா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு 400 டிஎம்சி வந்துட்டு இருந்தாங்க கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணி. 400 டிஎம்சி. அது 10வது வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்ப 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதில் கலைச்சி விட்டுருவாங்கன்னா கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையா இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யும். அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசின ஒரே மான தமிழன், மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனுங்க. உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா இருந்தார். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே வழியே நமக்கு அந்த தண்ணி தர தயாரான. நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம் நான் வரவே இருக்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே
ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது. ஏன்? இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளன் கொண்டு போன்னு போயிடலாம். குளத்தோட கோவிச்சுட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்கையும் வச்சுக்க. நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிருக்க. நீ குடுன்னு கேட்கணும். நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்லை தான் உன் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சித்த அந்த உரிமையை பெறாம நான் போகல. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நான் என்ன பேசுறது? வேணாம். எங்கள் ஐயா டிஆர் பால் அனுப்பு, எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு, எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு, இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க. நீங்கள் ஏன் போறீங்க? சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சா? அன்னைக்கு இப்படிதான் என் மையன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே போனால் குறுக்கெல்லாம் கூடிக்கிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போனேன். இது பாடுறதா போயிடுறதா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடும் சதிகாரன் கருணாநிதி. இந்த சதியெல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். 26 எங்களுடைய ஆட்டம் தொடக்கம். தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.